ஓபிஎஸ் கூட செங்கோட்டையன் சேர்ந்து கார்ல போயிருக்காரு. அது கார்ல போனது மட்டும் இல்லாம அந்த இடத்துல இறங்கி டிடிவி தினகரன், சசிகலா அம்மா இவங்க எல்லாரையுமே சந்திக்கவும் செஞ்சிருக்காங்க. எல்லாரும் ஒண்ணா இருந்து பேசினாங்க. அப்ப நாங்கெல்லாம், அதாவது பொதுவாகவே அந்த அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே என்ன யோசிச்சோன்னா, இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அணி அமைக்க போறாங்க போல இருக்கு, ஓபிஎஸ் தலைமையில இருக்கலாம் இல்ல சசிகலா அம்மா தலைமையில இருக்கலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. திடீர்னு பார்த்தா செங்கோட்டையன் போய் தாவேக்கால இணையறாரு. எம்ஜிஆருக்கு நான் வழித்துணையாக இருந்து எப்படி நான் அவரை முதலமைச்சராக்க ஒரு பாடுபட்டேனோ அப்படித்தான் இன்னைக்கு தம்பி விஜய் அவர்களையும் நான் வந்து முதலமைச்சராக அடுத்த எம்ஜிஆரா விஜய் அவர்களை பார்க்கிறேன் அப்படின்னு கூட சொல்லியிருக்காரு. ஓய மாட்டேன் அப்படின்னு ஒரு சூளுரை எடுத்திருக்காரு. தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவதற்கு அவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார். அப்படின்னும் பொழுது நம்ம தமிழர்களாகிய நாம் அதை விட்டு கொடுக்கறதுல ஒரு சிறந்த நியாயம் இல்லை தானே. நம்மளோட மரபே என்ன, எல்லா நிகழ்ச்சிகளுமே முதல்ல வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாட போறோம், அதுக்கப்புறம் கடைசியில தான் தேசிய கீதம். இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தேசிய கீதத்தை நீங்க ஏன் முதல்ல பாடல அப்படின்னு வெளிநடப்பு செஞ்சு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவர் தான் வந்து மரபை மாத்தி அமைக்கிறாரு இல்ல. இந்த எஸ்ஆர் அந்த முனைப்புல அந்த முயற்சியில கடுமையாக பாதிக்கப்பட்டது இந்த எஸ்ஆர் படிவத்தை நிரப்புறதுக்கு போட்ட அந்த பிடிஓ, அந்த பிஎல்ஓஸ்லாம் இருக்காங்க பாருங்க, அரசு ஊழியர்கள். அவங்க தான் பாவம் ரொம்ப ரொம்ப இதில் பாதிக்கப்பட்டாங்க. மன அழுத்தத்தில் சூசைட் பண்ணிட்டாங்க. நீங்க தீபத்தூண்ல தீபத்தை ஏத்துங்க அப்படின்ட்டாரு. தமிழக அரசு இங்க என்ன சொல்லுது அப்படின்னா, 100 ஆண்டு காலத்துக்கு மேலாக இங்கே தீபமே ஏற்றப்படலை, இப்போ எதுக்கு புதுசாக கொண்டு. ஏன்னா பக்கத்தில் வந்து சிக்கந்தர் தர்கா இருக்குது. முஸ்லீம் ஹிந்து பீப்புள் 2 பேருமே ஒற்றுமையாக இருக்கிற இந்த சூழ்நிலை நீங்கள் எதுக்கு இந்த தீபத்தை ஏற்ற சொல்கிறீங்க? மேடையிலே அன்புமணி ராமதாஸ் பகிரங்கமாக மைக்கை தூக்கி போட்டுட்டு சொந்தக்காரெல்லாம் சேர்த்துக்கோங்க, இந்த கட்சியாக என்னன்னு ஏற்கனவே வந்து கிண்டல் பண்ணுறாங்க, எல்லாம் பனையூர் அலுவலகத்துக்கு வந்து சந்திங்க என்னன்னு சொல்லி எழுந்து கோபமாகவே புறப்பட்டு போகிறார். நயினார் நாகேந்திரன் வரும்பொழுது சலசலப்பு இல்லாத கூட்டம், அண்ணாமலை ஏறி வரும்பொழுது ஒரு பெருத்த ஒலி எழுப்புறத நம்ம பார்த்துருக்கோம். சாட்டையால சவுக்கால அடிச்சுக்கிறது, அப்புறம் திமுக ஆட்சியை அகற்றும் வரையில நான் செருப்பே போட மாட்டேன் அப்படின்னு நிறைய கூட்டத்துக்கு வெறுங்காலில் நடந்து வந்தாரு. அப்புறம் அவருக்கு என்ன தோணுச்சோ தெரியல, பாவம் காலெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா, அது தெரியாம சொல்லிட்டேன் போல இருக்கு அப்படின்னு நினைச்சு திரும்ப செருப்பு போட்டுக்கிட்டாரு. மத்தியில வந்து ஒரு பெரிய கவன ஈர்ப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னு அவர் நினைச்சிருக்காரு. ரெபல் மீடியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 2025ஆம் ஆண்டின் அரசியல் நகர்வுகள் குறித்த ஒரு சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நான் வேதப்பிரியா செல்வராஜ், நான் டிபிகே. ஆக்சுவலாக 2025ஆம் ஆண்டில் பல்வேறு நிகழ்வுகள் நடந்திருந்தாலும் அரசியல் சம்மந்தப்பட்ட சில சுவாரஸ்யமான நகர்வுகளை நம்ம இப்போ பகிர்ந்துக்கலாம். வேதப்பிரியா, முதல்ல பார்த்தீங்கன்னா தமிழக அரசாங்கத்தினுடைய அந்த சட்டசபை கூடல் அப்படிங்கிறது ஜனவரி மாதம் 6ஆம் தேதி நடக்குது. ஆளுநர் RN ரவி ரொம்ப முரண்பட்டு செயல்பட்டிருந்தார், அது எல்லாருக்கும் தெரியும். அவர் வேகமாக விறுவிறுப்பாக வெளிநடப்பு செய்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதெல்லாம் அவருக்கு பெரிய விஷயமே கிடையாது ஆளுநர் ரவிக்கு. அது இல்லாமல் அதனைத் தொடர்ந்து ஜனவரி மாதமே 14ஆம் தேதி திரும்பவும் சட்டசபை கூடும் பொழுது ஒரு பெரிய சர்ச்சையை உருவாக்குறாரு. என்னன்னா, நமது நாட்டினுடைய தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு செஞ்சுட்டு அவர் திரும்பவும் என்ன விஷயம்னா, சபாநாயகர்கிட்டையும் முதல்வர்கிட்டையும் நான் சொல்லியும் வந்துட்டு அவங்க தேசிய கீதத்தை வந்து முதல்ல வந்து இசைக்கப்படலைங்க. அதுதான் அங்க சர்ச்சைக்கான ஒரு காரணம். சொல்ற முக்கியமான விஷயம் என்னன்னா, தமிழ் தாய் வாழ்த்தை வந்து நம்ம இப்போ நம்மளோட மரபே என்ன, எல்லா நிகழ்ச்சிகளுமே முதல்ல வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாட போறோம், அதுக்கப்புறம் கடைசியில தான் தேசிய கீதம். இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தேசிய கீதத்தை நீங்க ஏன் முதல்ல பாடல அப்படின்னு வெளிநடப்பு செஞ்சு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவர் தான் வந்து மரபை மாத்தி அமைக்கிறாரு இல்ல. அதாவது இங்க குறிப்பா நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா, தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவதற்கு அவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார். அப்படின்னும் பொழுது நம்ம தமிழர்களாகிய நாம் அதை விட்டு கொடுக்கறதுல ஒரு சிறந்த நியாயம் இல்லை தானே. ஸோ அதனால தமிழக அரசாங்கத்தினுடைய அந்த நிலைப்பாடு ஒரு நியாயமான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். இருந்தாலும் ஆளுநருக்கு இவ்வளோ கோவம் ஆகக்கூடாது. எல்லாமே கொஞ்ச காலம்தான் அப்படிங்கிற அடிப்படையில் அவருக்குமே அது கொஞ்ச காலமாக தான் இருக்கும். அதை தொடர்ந்து ஈரோடு கிழக்கு அப்படிங்கிற தொகுதியில இடைத்தேர்தல் வந்தது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது காரணம் திருமகன் அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட காங்கிரஸ் சார்பா திருமகன் ஈவேரா அவர்கள் அகால மரணம் அடைஞ்சிடுறாரு. அவருக்கு வந்து 46 வயசு தான் ஆகுது. 46 வயசுல அவர் மரணிக்கிறாரு. வந்து ஹார்ட் அட்டாக் வரதுனால வந்து அவர் இறந்திருக்காரு.
அதனைத் தொடர்ந்து அந்த தொகுதியில் யாரை மீண்டும் போட்டி போடலாம் அப்படின்னு பார்க்கும்போது காங்கிரஸே திரும்பவும் எங்களுடைய வேட்பாளரை நாங்கள் நிறுத்துறோம் அப்படின்னு சொல்லி அவருடைய தந்தையாராகிய EVKS இளங்கோவனை வந்து அங்க போட்டு மிகவும் பிரபலமான ஒரு அரசியல் கட்சி பிரமுகம் தான் அவருன்னு சொல்லணும் இல்லையா. அவரே கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் கழித்து 34 ஆண்டு காலம் கழித்து மறுபடியும் சட்டசபைக்கு உள்ள போறாரு. அவர் மாபெரும் வெற்றியும் பெறுறாரு. ஆனா அவருமே கூட குறுகிய காலகட்ட இடைவேளையில அகால மரணம் அடைஞ்சிடறாரு. அது ரொம்பவே வந்து ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். ஏன்னா தந்தை மகன் ஒரே தொகுதியில அது சட்டமன்ற உறுப்பினர்களாகவே அவர்கள் இறப்பது அப்படிங்கிறது எனக்கு தெரிந்த வரலாற்றில் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு நிகழ்வுன்னு தான் நினைக்கணும். அதை தொடர்ந்து திரும்ப திமுக அந்த தொகுதியை கைப்பற்றுறாங்க. அதாவது அவங்க திமுக சார்பாக தான் போட்டிடுறாங்க. VC சந்திரகுமார் அவர்கள் 90,000க்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுறார். டங்ஸ்டன் அந்த சுரங்கப்பாதை அமைக்கும் பணியை வந்து மக்கள்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அங்க இருந்து. ஏன்னா அது ஆரம்பிச்சா பின்விளைவுகள் ஜாஸ்தியா வரும் இல்லையா. அது அந்த விவசாய நிலங்கள்லாம் வந்து பாதிக்கப்படும், ஆடு மாடுகள் மேய்ச்சல் நிலங்கள்லாம் வந்து அங்க இருக்காது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்காக அங்க இருக்கிற கிராம மக்கள் எல்லாருமே சேர்ந்து, அந்த சுற்று வட்டாரத்துல இருக்க எல்லா மக்களுமே சேர்ந்து போராட்டம் நடத்துறாங்க. இப்போ தற்காலிகமாக அது நிறுத்தி ஆனா அதை கருத்தில் கொண்டு தமிழக அரசாங்கமும் அதோட முயற்சியை கைவிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப சிப்காட்டும் வந்து வரக்கூடாது, சிப்காட் வந்தாலும் நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறதுனால வந்து அதுக்கும் மக்கள் எல்லாருமே வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு தான் வந்துட்டு இருக்காங்க. நிச்சயமா. ஸோ அதுலேயும் வந்து இதே மாதிரியான ஒரு நிலைப்பாடு எட்டும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. திடீர்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் தொகுதி வரையறை அப்புறம் மறுசீரமைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையெடுத்தாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ஏற்கனவே 39 மக்களவை தொகுதிகள் இருக்குது. ஸோ 39 பிரதிநிதிகள் நம்ம தமிழகத்தின் சார்பாக மக்களவையில் பேசுறதுக்கு இருக்காங்க. அப்படி ஒரு வேளை வரையறுக்கப்பட்டால் ஒரு 8 தொகுதிகளை நம்ம இழக்க வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிற வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு திமுக அரசாங்கம் நம்ம மாநில அரசு வந்துட்டு அது உணர்ந்து எதிர்த்து மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம்தான். இப்போ அரசியல் நிகழ்வு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சினிமா பிரபலம் ஆரம்பித்த கட்சி தானே இப்போ டாக் ஆஃப் த டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு இதில் தாவேகா தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த தலைவர் விஜய் அவர்கள் ஒரு மாதிரியான ஒரு அரசியல் முன்னெடுப்பு வச்சிருக்காரு. அவருடைய கொள்கைகளை அறிவித்தார், கொள்கை தலைவர்களை அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து அவர் மக்களை சந்திக்கும் முயற்சியாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். ஸோ அந்த மாதிரி அந்த பிரச்சாரம் கூட ஒரு வித்தியாசமான ஒரு பிரச்சாரமாக இருந்தது. ஏன்னா வீக்கெண்டு மட்டும்தான் அவர் வார இறுதியில் மட்டும்தான் அவர் மக்களை சந்திக்கிறதுக்கான அந்த முயற்சியில் இருந்தார். அப்போது 3 கட்ட நகர்வுகளாக அது போய்கிட்டு இருந்தது. முதல்ல நாகை திருவாரூர் போனார், 2வது நாமக்கல் திருச்சி அரியலூர் போனார், 3வதா பார்த்தீங்கன்னா நாமக்கல் கரூர் போகும்பொழுது தான் ஒரு துயர சம்பவம் வந்து ஒரு பெரிய விஷயமே வந்து நடந்தது. இன்னைக்கு வரைக்குமே வந்து மக்கள் மனதில் ஒரு நீங்கா துயரமா தான் அது இருக்குது. ஏன்னா 41 பேர் வந்து அங்கே உயிரிழந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 110 பேர் வந்து படுகாயமா அடைஞ்சு ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ நிகழ்வுகளில் இந்த கூட்ட நெரிசலில் மக்கள் உயிர் போனதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவருடைய பிரச்சாரத்தின் போது பாவம் அநியாயமாக அந்த மக்கள், பெண்கள், குழந்தைகள் உட்பட இது மாதிரி 41 பேர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது உண்மையிலே வருந்தக்கூடிய ஒரு விஷயந்தான். அது தொடர்பாக விசாரணை இன்று வரை சிபிஐயில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நடந்துகிட்ருக்கு. அதுக்கான ஒரு பதிலையும் வந்து தாவேக தலைவர் நிச்சயமாக மக்கள் மத்தியிலும் சரி சிபிஐ கிட்டையும் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா அதுக்கான பொறுப்பு அவர்கிட்ட தான் இருக்குது, அவர் எடுத்து தான் ஆகணும். ஸோ இது தவிர உங்களுக்கு தெரிஞ்ச இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவருக்கு வந்து திராவிடம், தமிழ் தேசியம் இரண்டையுமே வந்து ஒரு கொள்கையா வச்சிருக்கிறாரு. இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியை வந்து ஏற்படுத்துது. ஆமா, ஏதாவது ஒரு பக்கம் நீங்க போகணும் அப்படின்னு இல்லாம எனக்கு எல்லாமே வேணும் அப்படின்னா நீங்க எல்லாருடைய ஓட்டும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்போ வாக்கு வங்கிக்காக இதெல்லாம் நீங்க பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளுமே இங்க வந்து எழுந்து வந்துட்டு இருக்கு. ஆனா விஜய்க்குமே கூட புரிஞ்சிருக்கு, இந்த 2 தளத்தையும் தொடாம அரசியல் நகர்வு நிகழ்த்த முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் தமிழ் தேசியத்தையும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு, திராவிடத்தையும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு. நம்ம அவர் சொல்ற மாதிரி கொள்கை எதிரி ஒருத்தர், அரசியல் ரீதியான ஒருத்தர் அப்படின்னு சொல்லி 2 பேரையுமே கடுமையாக விமர்சிக்கிறாரு. அதே மாதிரி அவருடைய தலைமையில் யார் கூட்டணியை ஒத்துக்கிறாங்களோ, அதாவது முதலமைச்சர் வேட்பாளராக திரு விஜய் அவர்கள்
யாரெல்லாம் ஒத்துக்கிறாங்களோ அவங்க கூட தான் கூட்டணி அப்படின்னும் போது அதுலேயுமே ஒரு குழப்பம் இருக்கு. அதனாலயே வந்து அவரோட கூட்டணிக்காக சேர்க்கறதுக்கான ஒரு தயக்கமும் வந்து எல்லார்கிட்டயுமே, ஏன்னா ஏன்னா எல்லா கட்சி தலைவர்களுமே நம்ம வந்து அதிமுக எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு அப்படின்னா தாவேகாவை கூட்டணிக்கு நேரடியாகவும் அழைச்சாரு, மறைமுகமாகவும் வந்து அழைச்சாரு. ஆனா அது எதுவுமே இப்ப எடுபடல. இப்ப பாத்தீங்க அப்படின்னா கடைசியில மோதல்ல நிக்குது. ஆமா. ஏன்னா இப்போ களத்துல இல்லாத கட்சியில நாங்க மோத மாட்டோம் அப்படின்னு விஜய் சொல்றாரு. இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா புது கட்சிகள் எல்லாம் அதிமுகவோட பலம் தெரியாம பேசுறாங்க ஆனா தாவேகா தலைவருக்கு அதிமுக கட்சி ஒரு பொருட்டே இல்லைங்கிற மாதிரி தான் அவரோட அவரு விமர்சனம் பேச. இருக்கு. சோ ரெண்டு பேருமே இப்ப ஒண்ணா கூட்டணியில பயணிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அப்படியே எல்லாருமே வந்துட்டு யூட்டன் எடுத்துட்டாங்க. ரெண்டு பேருமே யூட்டன் எடுத்துட்டு மோதல் போக்கு தான் இப்ப போயிட்டு அரசியல் இருக்குன்னு களம் சொல்லலாம். எப்பயுமே ஒரு சுவாரஸ்யமான களம் தான். நாளுக்கு நாள் நம்ம கண் ஆமா. விழிக்கும் போது தான் புது புது தகவல்கள் வந்துட்டு இருக்கும். நேற்று பகைவர்களாக இருந்தவர்கள் இன்னைக்கு மாலை போட்டு வரவேற்று கூட்டணியாக சேர்றதுக்கான வாய்ப்புகளாக இருக்குது. அதனால இதுலேயுமே ஒரு பெரிய மாற்றம் வந்தால் மட்டும்தான் இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலைகள்லாம் மாறும். ஸோ அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இருக்கிற பிளவு சமீபத்தில் 118வது தேவர் ஜெயந்தி குரு பூஜை பூஜை அன்னைக்கு நடந்துச்சு. பசும்பொன்ல நடந்துச்சு. அன்னைக்கு சுவாரஸ்யமான ஒரு தகவல் அதுல என்ன அன்னைக்கு பெரிய நிகழ்வு ட்விஸ்ட்னா இருந்துச்சுன்னா, வந்து ஓபிஎஸ் கூட செங்கோட்டையன் சேர்ந்து கார்ல போயிருக்காரு. அது கார்ல போனது மட்டும் இல்லாம அந்த இடத்துல இறங்கி எல்லாத்துலயும் ஆமா. டிடிவி தினகரன், சசிகலா அம்மா இவங்க எல்லாரையுமே சந்திக்கவும் செஞ்சிருக்காங்க. எல்லாரும் ஒண்ணா இருந்து பேசினாங்க. அப்ப நாங்கெல்லாம், அதாவது பொதுவாவே அந்த அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே என்ன யோசிச்சோன்னா, இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அணி அமைக்க போறாங்க போல இருக்கு. ஓபிஎஸ் தலைமையில இருக்கலாம், இல்ல சசிகலா அம்மா தலைமையில இருக்கலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. திடீர்னு பார்த்தா செங்கோட்டையன் போய் செங்கோட்டையனை தாவேக்கால இணையறாரு. கட்சியில இருந்து இவரு எடப்பாடி நீக்கிட்டாரு. அன்னைக்கே அவரை வந்து கட்சியில் அதிமுகல இருந்து நீக்குறாங்க அதிகாரப்பூர்வமா. அடிப்படை உறுப்பினர் பொறுப்புல இருந்து கூட அவரை விலக்கிடுறாங்க. இது அவருக்கு கோபம் உண்டாச்சா என்ன தெரியல. எங்க போய் சேரணும் அப்படிங்கறதுல ஒரு அவசரமான முடிவு ஆமா, எல்லாரும் எடுத்தாரான்னு மக்கள் தெரியல. எல்லாம் வந்து இவரு திமுக போவாரா இல்ல டிவிகே போவாரா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு யோசிக்கவே இல்லை அவரு. போய் டிவிகே போயிட்டாரு. ஏற்கனவே டிவிகேல தலைமை பொறுப்புகள் எல்லாம் நிரப்பப்பட்டிருக்கு. அங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கொள்கை பரப்பு செயலாளர் எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்க. இவருக்கு என்ன பொறுப்பு கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்தது. ஆனா நான் ஒரு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தான் அந்த கட்சியில இணைஞ்சிருக்கேன். ஏன்னா அதுல குறிப்பிட்டு சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் இப்படிதான் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது இதே ஆமா, செங்கோட்டையன் இவரு தான் கூடவே கூட எந்த விதமான இருந்திருக்காரு. எதிர்பார்ப்பும் இல்லாம அன்னைக்கு இதே நடிகர் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் தான் எம்ஜிஆர் அன்னைக்கு இருந்திருக்காரு. அந்த எம்ஜிஆருக்கு நான் வழித்துணையாக இருந்து எப்படி நான் அவரை முதலமைச்சராக்க ஒரு பாடுபட்டேனோ அப்படித்தான் இன்னைக்கு தம்பி விஜய் அவர்களையும் நான் வந்து நான் வந்து முதலமைச்சராக்காம அடுத்த எம்ஜிஆரா விஜய் அவர்களை பார்க்கிறேன் பாக்குறேன் அப்படின்னு அப்படின்னு கூட சொல்லி அவரு சொல்லியிருக்காரு. ஓய மாட்டேன் அப்படின்னு ஒரு சூளுரை எடுத்திருக்காரு பாப்போம் என்ன செங்கோட்டையன் பண்றாரு. அவர்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு மத்திய அரசாங்கம் இந்த எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை எங்க கொண்டு வந்தாங்க. இருந்தியா வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி திடீர்னு கொண்டு வந்து அது தேர்தலுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. இருக்கு. இதுல எப்படி எல்லாத்தையும் நம்ம வந்து கரெக்டா பண்ண முடியுமா? அந்த ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்றதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இதுல கடுமையா பாதிக்கப்பட்டது யாருன்னு சொல்லுங்க. இந்த எஸ்ஆர் அந்த முனைப்புல அந்த அந்த முயற்சியில கடுமையா பாதிக்கப்பட்டது இந்த எஸ்ஆர் படிவத்தை நிரப்புறதுக்கு போட்ட அந்த பிடிஓ அந்த பிஎல்ஓஸ்லாம் இருக்காங்க பாருங்க, அரசு ஊழியர்கள். அவங்க தான் பாவம் ரொம்ப ரொம்ப அதுல இதில் கூட ஒருத்தர் பாதிக்கப்பட்டாங்க. வந்து மன அழுத்தத்துல சூசைட் பண்ணிட்டாங்க. நிறைய போராட்டங்கள் வெடிச்சது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தினுடைய அந்த செயல்பாடுகளை யார் மூலயமா இவங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்கன்னா, தன்னுடைய அரசாங்கத்தின் கீழே வேலை செய்கிற அந்த அரசு ஊழியர்கள் கையில் தான் அந்த அந்த ப்ரெஷரை கொடுக்குறாங்க. பட் அரசு ஊழியர்களுமே ஒரு வாக்காளர் தான் அப்படிங்கிறத மறந்துடுறாங்க. ஸோ அந்த இவங்களுடைய அந்த செயல்பாட்டை செயல்படுத்துறதுக்கு இந்த அரசு ஊழியர்கள் பயன்படுத்தப்பட்டு பலியாடாக மாற்றப்படுகிறார்கள். இல்ல ஒரு 4 ஆண்டு காலம் செய்ய வேண்டிய ஒரு வேலையை ஆமா, 4 மாசத்துல நீ முடி அப்படின்னா எப்படி அது செய்ய இது முடியும்? அவசர அவசரமா எடுத்து கொட்டி மக்களே வந்து ரொம்ப இப்போ நிறைய பேருக்கு வந்து இப்போ ஓட்டர் லிஸ்ட்ல நேம் வரல. 97 லட்சம் தமிழ்நாட்டுல தமிழகத்துல இப்போ மட்டும். ஒரு லிஸ்ட் வந்திருக்கு. 97 லட்சம் வாக்காளர்கள் வரல. வாக்காளர்கள் விடுபட்டிருக்காங்க, அதாவது என்ன நீக்கப்பட்டிருக்கிறாங்க. என்ன ரீசன்னே தெரியல. அதே அட்ரஸ்ல இருக்காங்க, எல்லாம் கரெக்டா ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்ன வருது அப்படி ரிசல்ட் என்ன வருது அப்படின்னா பெர்மனன்ட்லி ஷிஃப்டட் அப்படின்னு வருது. அங்கதான் இருக்கிறாங்க அவங்க. ஸோ இதெல்லாம் என்ன, எப்படி இதெல்லாம் சரி செய்ய முடியும்? வாக்காளர்களுக்கான உரிமையே வந்து இங்க பறிக்கப்படுதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியுமே வந்து அப்ப இங்க பாஜக பல்வேறு வகையான வழியில இந்த இந்த தமிழகத்துக்குள்ள காலடி பதிக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுல இந்த எஸ்ஏஆர் முயற்சியும் ஒண்ணு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் இல்லையா? இப்படி கூட அவங்க எலெக்ஷன் நடத்தி அது மூலமா வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள். ஏன்னா காங்கிரஸ் ஏன்னா கட்சியில ஏற்கனவே பீகார்ல வந்து இது மாதிரியான ஒரு விஷயம் நடந்துதான்
பாஜக அங்க வெற்றி பெற்றிருக்கு பெற்றிருக்கு. அப்படிங்கிற ராகுல் விஷயங்களையும் காந்தி நம்ம பார்த்து அதை வரோம். வந்து தெளிவா எவிடன்ஸோட எடுத்து ப்ரூவ் பண்றாரு, தெளிவுபடுத்தி கட்டி காட்டி இருக்காரு. ஸோ அதனால நம்ம இதை சந்தேகப்பட தான் தோணுது. இப்ப எது எப்படியோ தமிழகத்திலையும் அதை கொண்டு வரணும், அதை செயல்படுத்தணும்னு நினைக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விகளும் வந்து இங்க நேரடியாகவே கேட்டு வராங்க. நிச்சயமா இருக்குதான் செய்யுது. எது எப்படியோ இந்த எலெக்ஷன்ல ஒருவேளை நீங்க இப்படியும் யோசிச்சு பாருங்களேன், இந்த திருட்டு வாக்கு அப்படிங்கிறத ஆமா. தடுக்கிறதுக்கான முறையாகவும் இந்த ஏன்னா இந்த எஸ்ஏஆர் படிவத்தில் ஒரு முறை தான் நம்ம அந்த பதிவு எடுக்க முடியும். ஒரே ஏரியாவில் இருக்கிறவங்க இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கே பல்வேறு மாவட்டத்துலேயும் அவங்களோட பேர் ஆமா, இருக்கு. வேற வேற தொகுதியிலயும் அவங்க பேர் இருக்கு. ஸோ இருக்கு. அதெல்லாம் வந்து மிஸ்யூஸ் பண்ணப்படும். ஸோ தவறாக கையாண்ட கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த இதுல எஸ்ஏஆர் என்ன ஒரு விஷயம் பார்க்கப்படுதுன்னா, சரியோ தவறோ ஆனா இந்த கால இடைவேளை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அது வந்து முதல்ல 2021 சட்டமன்ற தேர்தல் நடந்ததுக்கு அப்புறம் நடுவுல 4 ஆண்டு காலம் இருந்துச்சு. இதுலெல்லாம் அவங்க பண்ணாம ஏன் கடைசி நேரத்துல வந்து இந்த ஒரு அறிவிப்பு அறிவிக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து கேள்விக்குரிய ஏதோ விஷயமே அது. உள்நோக்கத்துக்கான ஒரு வழியா இது பார்க்கப்படுது. அது சரியாகவே இருந்தாலுமே அந்த கால இடைவெளி இல்லாததுனால அது தவறாகத்தான் இங்க பார்க்கப்படுது. கரெக்ட். ஸோ இப்போ இந்த எலெக்ஷன் முடியும் போது தான் நமக்கு இந்த எஸ்ஏஆர் படிவங்கள் நிரப்பப்பட்டு அது மூலமாக எடுக்கப்பட்ட வாக்குகள் அதோட ரிசல்ட் நமக்கு வந்து அதோடைய இம்பேக்ட் வந்து எலெக்ஷன் முடிஞ்சாதான் தெரியும். இப்போ சமீபத்தில் ஒரு நிகழ்வு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா, அந்த திருப்பரங்குன்றத்தில் அந்த மலை மீது ஏற்றப்படுகிற தீபத்தூண்ல வந்து தீபம் ஏற்றுற இந்த விவகாரத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஜிஆர் சுவாமிநாதன் நீதிபதி அவர்கள் சொல்லிட்டாரு அப்படின்னா, நீங்க தீபத்தூண்ல தீபத்தை ஏத்துங்க அப்படின்ட்டாரு. தமிழக அரசு இங்க என்ன சொல்லுது அப்படின்னா, 100 ஆண்டு காலத்துக்கு மேலாக இங்க தீபமே ஏத்தப்படலை, இப்போ எதுக்கு புதுசா கொண்டு வந்து, ஏன்னா பக்கத்துல வந்து சிக்கந்தர் தர்கா இருக்கு. இந்த சூழ்நிலையில அங்க வந்து மக்கள் எல்லாருமே ஒற்றுமையா இருக்காங்க. முஸ்லீம் ஹிந்து பீப்புள் 2 பேருமே ஒற்றுமையா இருக்கிற இந்த சூழ்நிலை நீங்க எதுக்கு இந்த தீபத்தை ஏத்த சொல்றீங்க? ஏற்கனவே கீழே ஏத்திட்டு இருக்காங்க, கீழே பிள்ளையார் கோவில் இருக்கு, அதில் ஏற்றிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது எதற்காக நீங்க தீபத்தூண்ல ஏற்ற சொல்றீங்க அப்படிங்கிற பெரிய விவாதமும் இங்க போயிட்டு. ஆனால் இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு கொண்டு போனது திரு ராம ரவிக்குமார் அவர் கொண்டு போய் இது வெளிச்சத்துக்கு கொண்டு வந்ததுனால தான் இப்படி ஒரு சர்ச்சை இருக்கு. சரி, அதை ஆராய்ஞ்சு நீதியரசர் என்ன சொல்றாங்க, பரவாயில்ல நீங்க விளக்கு இந்த தீபத்தை ஏத்துங்கன்னு சொல்றாங்க, ஆனா அப்படி ஏத்துனா சட்ட சிக்கல் வரும், சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும்னு சொல்லி நீதிமன்ற உத்தரவையும் மீறி அப்படி ஏற்ற போன எல்லாரையுமே வந்து மலைக்கு கீழே வந்து தடுத்து நிறுத்தியிருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தினுடைய அந்த உத்தரவை செயல்படுத்தாமல் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புன்னு தான் சொல்லணும். பட் ஒரு பக்கம் அரசு தரப்பினுடைய பார்வையில் பார்த்தீங்கன்னா நல்லா ஏற்கனவே வாழ்ந்துட்டு இருக்க மக்கள் மத்தியில் ஏன் இந்த குழப்பத்தை விளைவிக்கணும் அப்படிங்கிறதுனால நீதிமன்ற உத்தரவு எல்லாத்தையுமே வந்து செய்யறோமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியா இருக்குல்ல இருக்கு. சபரிமலைக்கு பெண்கள் போகலாம் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லிச்சு. ஆனா என்ன சொல்றாங்க, அது ஒரு புனிதமான இடம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது பெண்கள் அனுமதிக்க கூடாது. அப்போ இது மட்டும் நீதிமன்ற அவமதிப்பு இல்லையா அப்படிங்கிற கேள்விகளுமே நடுவில் எழுது. அதுக்கு தனியாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கையும் தொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அதனுடைய நிலைப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தீபத்தை ஏற்ற விடலை இல்லையா, இன்னும் வந்து அவங்க ஏற்றலை. ஸோ அதனால் இதுவுமே ஒரு முக்கியமான ஒரு அரசியல் நிகழ்வாக தான் பார்க்கப்படுது. மற்றபடி நீங்கள் அரசியல் கட்சிகளுக்கு இடையில இப்போ டாக் ஆஃப் த டாபிக், அதாவது இருக்கிற எல்லா கட்சிகளுமே ஒரு மூத்த ஒரு விமர்சனத்துக்கு உள்ளான ஒரு கட்சின்னு பார்த்தீங்கன்னா பாமக. ஆமா, எதனாலன்னு உங்களுக்கு அப்பா பிள்ளை 2 பேருமே இப்போ மோதிட்டு இருக்காங்க. அப்பா பிள்ளை மோதல்ல கட்சிக்காரங்களுக்கெல்லாம் பாவம் பயங்கர ஒரு சலசலப்பு, குழப்பம், என்ன செய்வதுன்னே தெரியாம ஒரு ஒரு குழம்பிய மனநிலையில அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலேயே அவங்க இருக்கிறாங்க. ஆனா தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது, கட்சியினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு இந்த கட்சியினுடைய முழு உரிமை இருக்கிறது, அதனால அவர் எடுக்கிறது தான் தீர்மானம். அவருடைய காலம் வந்து இன்னும் இருக்கு, இன்னும் ஓராண்டு காலம் அவருக்கு இருக்கு. ஆனா இப்ப ராமதாஸ் தரப்பு என்ன பண்றாங்க, இதை ஏத்துக்கல. அந்த பட்சத்துல தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது, நீங்க வந்துட்டு மனித உரிமை ஏன் ஏத்துக்கலன்னா நிறுவனரே நான் தான், அதை உருவாக்குனதே நான் தான். ஸோ இந்த உருவாக்குற அந்த நிறுவனர்ன்ற அடிப்படையில் என்னால் சில முடிவுகளை எடுக்க முடியும். அன்புமணி தரப்பு வந்து ஒரு தவறான ஆவணங்கள்லாம் உங்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க, நாங்கள் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் வந்து மனித உரிமை ஆணையத்தை போயிட்டு நீங்கள் நாடி நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணுமோ நீங்கள் மேற்கொண்டு பண்ணிக்கோங்க. ஆனால் எது எப்படியோ இது பிரியா நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ 2 நாள் முன்னாடி அவங்க பொதுக்குழு சேலத்துல நடந்துச்சு. அதுல ஒரு முக்கியமான தீர்மானம் எடுத்தாங்க, பசுமை தாயகம். அதுல வந்து சௌமியா அன்புமணியை நீக்கிட்டு, சௌமியா அன்புமணி வேற யாரும் இல்ல, நம்முடைய அன்புமணி அவங்களுடைய மனைவி.
ஸோ அதை நீக்கிற, அதாவது முழுக்க முழுக்க பார்க்கும்போது இது குடும்ப பிரச்சனையாக தான் தெரியுது. அவங்க உள்ளுக்குள்ளே இருக்கிற ஃபேமிலி ப்ராப்ளமை அன்புமணி ராமதாஸ் அவர்களை பழிவாங்கிற மாதிரியும் இப்போ சௌமியா அன்புமணி நீக்கிறாரு. தன்னுடைய சொந்த மகள் ஸ்ரீகாந்தி அவர்களை கொண்டு வந்து செயல் தலைவரா வந்து இந்த பிரச்சனைக்கெல்லாம் முழு முதல் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீகாந்தினுடைய மகன் இருக்கார் பாருங்க, அவர் தான் முகுந்தன். அவர் தான் வந்து இளைஞரணி தலைவராக முதல்ல நியமிக்கிறாரு. அப்போ தான் மேடையிலே அன்புமணி ராமதாஸ் பகிரங்கமாக மைக்கை தூக்கி போட்டுட்டு சொந்தக்காரெல்லாம் சேர்த்துக்கோங்க, இந்த கட்சியாக என்னன்னு ஏற்கனவே வந்து கிண்டல் பண்ணுறாங்க, எல்லாம் பனையூர் அலுவலகத்துக்கு வந்து சந்திங்க என்னன்னு சொல்லி எழுந்து கோபமாகவே புறப்பட்டு போகிறார். அதுதான் முதல் சண்டையே அது மக்கள் மத்தியில். ஸோ இந்த இந்த குழப்பம்லாம் இன்னும் தீர்வடையாமலே இருக்குது. எது எப்படியோ அரசியலில் ஒரு மூத்த தலைவர், பல ஆண்டு காலம் இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியலில் ஒரு முக்கியமான பங்கு வகித்தவர் ஐயா திரு ராமதாஸ் அவர்கள். அவர் பேட்டியில் ரொம்ப கண்கலங்கி மனசு நொந்து பேசும்பொழுது வளர்ப்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி அவர் சொன்னது வந்து உண்மையிலே கொஞ்சம் பார்ப்பதற்கு கடினமாக தான் இருந்தது. அது மட்டும் இல்லை, அவங்களோட இவங்க ஸ்ரீகாந்த் என்ன சொல்கிறாங்கன்னா, பாஜகவோட அடிமை அன்புமணியை, பாஜகவோட கைக்கூலி அந்த மாதிரிலாம் கூட விமர்சனம் செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ என்ன ஒரு ட்ரெண்டாகி வருது, நம்ம வீடியோ ஸ்க்ரால் பண்ணாலே நீங்கள் கோட்டு சூட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னா இது யாரால போட்டீங்க அந்த மாதிரிலாம் கூட அவங்க பேசியிருக்காங்க அந்த பொதுக்குழு கூட்டம். ஆனால் அவங்க ஒன்றா இருந்து செயல்படும் பொழுது இப்போ பாமக அதிகாரத்தில் இருக்கும் போது கூட அவங்களால முடிந்த அளவுக்கு நிறைய நல்ல விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த புகையிலை மற்றும் அந்த மது பழக்கத்தெல்லாம் வந்து சினிமா திரையரங்குகளில் அந்த பொறுப்பு துருப்புன்னு சொல்லுவோம் பாருங்கள், அந்த மாதிரி டிஸ்க்ளைமர் போடுறதா இருக்கட்டும், அது மாதிரி பெரிய பெரிய நடிகர்கள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இன்சிஸ்ட் பண்ணதாக இருக்கட்டும், 108 அப்படிங்கிற அந்த ஆம்புலன்ஸ் சேவை கொண்டு வந்ததாக இருக்கட்டும், இப்படி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக அன்புமணி ராமதாஸ் இருந்தார். ஸோ அது மாதிரி சில நல்ல விஷயங்களும் அவர்கள் மூலமாக நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எது எப்படியோ அவங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த சீக்கிரமாக இந்த பாமகவில் இருக்கிற குழப்பங்கள் தீர்ந்தால் கட்சிக்காரர்களுக்கு மட்டும் இல்லை பொதுமக்களுக்கும் சில நன்மைகள், ப்ளஸ் இந்த அரசியல் திருப்பத்துக்கும் அது பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதனால இதில் இப்போ இவங்க ரெண்டு பேருமே வந்து தனித்தனியாக போகிறதுனால என்ன ஒரு பிரச்சனைனா, இந்த சின்னம் யாருக்கு ஒதுக்குறதுங்கிறதே ஒரு பெரிய பிரச்சனையாக போகுது. ஏற்கனவே பாமக அங்கீகரிக்கப்பட்ட கட்சியிலேருந்து விலகி இருக்கு. ஏன்னா நீங்கள் இருக்கனால இந்த சின்னம் யாருக்குமே, மாம்பழம் சின்னம் யாருக்குமே கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துமே இங்கே வந்துடும். ஆமாம், இப்போ அப்படி இருக்கும்போது இவங்க ஒற்றுமையாக பயணிச்சா மட்டும்தான் நம்ம வந்து அவங்களுக்கும் ஒரு நல்லது, அவர்களுக்கான அங்கீகாரத்தை பெற முடியும் அப்படின்னு தொண்டர்கள் நினைக்கிறாங்க. அப்போ என்ன பண்றாங்கன்னு. தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவராக திரு அண்ணாமலை இருந்தார். அவர் இருக்கிற காலகட்டத்தில் அவர் செயல்பட்ட விதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிரடியாக இருக்கும். ஏன்னா அவர் ஏற்கனவே ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்து விருப்ப ஓய்வில் வெளியே வந்துட்டார். அப்போவே அவருக்கு வந்து கர்நாடகத்தினுடைய சிங்கம் அப்படின்னு அவருக்கு பேர். அவனா என்னென்னா அதிரடிக்கு பேர் போனவர் அவர். அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே கூட எந்த அரசியல் தலைவரும் செய்யாத சில நூதனமான எதிர்ப்புலாம் அவர் செஞ்சார். பார்த்தீங்கன்னா சாட்டையால் சவுக்கால அடிச்சுக்கிறது, அப்புறம் திமுக ஆட்சியை அகற்றும் வரையில் நான் செருப்பே போட மாட்டேன் அப்படின்னு நிறைய கூட்டத்துக்கு வெறுங்காலில் நடந்து வந்தார். அப்புறம் அவருக்கு என்ன தோணுச்சோ தெரியல, பாவம் காலெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா, அது தெரியாம சொல்லிட்டேன் போல இருக்கு அப்படின்னு நினைச்சு திரும்ப செருப்பு போட்டுக்கிட்டாரு. மத்தியில வந்து ஒரு பெரிய கவன ஈர்ப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னு அவர் நினைச்சிருக்காரு. அதுக்கான ரிசல்ட்டும் இருக்கு. ஏன்னா நம்ம இப்போ அதுக்கு அவருக்கு அடுத்தது நயினார் நாகேந்திரன் அவர்களை தான் வந்து பாஜக தலைவராக தமிழ் மாநிலத்தில் தலைவராக போட்டாங்க. அவரும் இவரும் ஒரே மேடையில் ஏறி வரும்பொழுது, நயினார் நாகேந்திரன் வரும்பொழுது சலசலப்பு இல்லாத கூட்டம், அண்ணாமலை ஏறி வரும்பொழுது ஒரு பெருத்த ஒலி எழுப்புறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதுதான் அவரோட நோக்கமாக இருந்திருக்கு. அவர் வந்து அந்த அந்த மக்களுக்கு கிட்ட இப்படி ஒரு அந்த அங்கீகாரம் பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் அவர் செஞ்சிருப்பாரோ அப்படின்னு தோணுது. நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் அவர் ஒரு விதமான ஒரு கையாளுன்ற ஒரு விதத்தை பார்க்குறோம். மாநாடு எல்லாம் யூஸ்வலாக போட்டதை பார்த்துருப்பீங்க இல்லையா, ஆனால் இவர் என்ன மாதிரியான மாநாடுலாம் போட்டாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சு, மலைகள் மாநாடு, தண்ணீர் மாநாடு, கடலம்மா மாநாடு. ஸோ இந்த மாதிரி அது ஒரு வித்தியாசமான அணுகுமுறையாக இருக்குது தானே. நம்ம யூஸ்வலாக எல்லாரும் மக்களை வச்சு போடுறது இதெல்லாம் வந்து வளங்கள், இந்த இயற்கை வளங்களுக்காக நாம் குரல் கொடுக்க வேண்டிய காலகட்டம் இது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இதுவாக பிரித்து ஆடு மாடுகள் அதுக்கான மாநாடுகள் அப்படிலாம் போட்டு அவர் நடத்தினதை பார்க்குறோம். ஆனால் இன்று வரைமே சீமான் அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டிலேருந்து மாறலை. அதாவது தனித்து தான் போட்டி, யாரோடையும் கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற நிலைப்பாட்டிலேருந்து அவர் மாறாமல் செயல்பட்டு வரார். ஸோ இதெல்லாம் தான் 2025ஆம் ஆண்டில் நடந்த ஒரு சில
சுவாரஸ்யமான அரசியல் நகர்வுகள் நிகழ்வுகள் அப்படின்னு நாம் இப்போ கொஞ்சம் அலசியிருக்கோம். ஆமா. அது மட்டும் முக்கியமா நம்ம வந்து நம்மளுடைய திமுக ஆளும் அரசு வந்து நிறைய திட்டங்களை வந்துட்டு இந்த 2025ல் கொண்டு வந்திருக்கு. அதை நம்ம கண்டிப்பா வந்து சொல்லியே பாராட்டியே ஆகணும். ஆகணும். ஆமா. அது வந்து மக்களோட மிகப்பெரிய கடமையா தான் இருக்குது. ஏன்னா எல்லா அரசுகளுமே ஒரு திட்டங்களை செஞ்சு தான் நிச்சயமா. வராங்க. இப்போ நம்மளுடைய ஆளும் அரசானது நிறைய திட்டங்கள் பெண்களுக்கு, இளைஞர்களுக்கு, தொழில் முதலீடு இந்த மாதிரி நிறைய துறைகளில் சாதனைகளை படைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக வந்து இப்போ காலை சிற்றுண்டி இதெல்லாம் வந்துட்டு அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில இல்லை. இல்ல ஆனால் இருந்தாலும் வந்துட்டு அதை மாணவர்களுக்காக பள்ளி மாணவர்களுக்கு செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்மளுடைய அரசை வந்து பாராட்டத்தக்கதான விஷயமா குறிப்பா தான் சொல்லணும்னா இருக்கு. விளையாட்டுத்துறை அது ஆமா. என்ன காரணமோ தெரியல, அது திரு துணை முதலமைச்சர் உதயநிதி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அவர்கள். பொறுப்புல இருக்கிற துறையாலேயோ என்னவோ தெரியல, மிகுந்த ஒரு வரவேற்பு, ஒரு வளமான ஒரு சூழ்நிலை. அங்க நிறைய வீரர் வீராங்கனைகள் அங்கிருந்து தேர்ச்சி பெற்று வந்திருக்காங்க. குறிப்பா உலக அளவுல நடக்க வேண்டிய செஸ் சாம்பியன் போட்டி நம்ம சென்னையில் நடந்தது. ஃபார்முலா 1 ரேசிங், அதெல்லாம் நம்மளோட மைண்டுக்கு தோணாத ஒரு விஷயங்கள். ஆக்சுவலி எல்லாமே வந்து நம்ம ஸ்டேட்ல வந்து நடக்குது. கரெக்ட். ஏன்னா நம்ம ஸ்டேட்ல இருந்து வெளி மாநிலத்துக்கே போக முடியாத ஒரு சூழ்நிலை இருந்த விஷயங்கள்லாம் நம்மளுடைய காலகட்டம்லாம் மாறி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட்லேயே வந்து எல்லாமே நடந்துட்டு இருக்கு. உண்மையிலே வந்து பாராட்டுக்குரிய விஷயம்தான். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இரவோடு இரவாக 70 ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் அதிரடியாக பணியிடை மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. நேற்று இரவு வந்த தகவல் அது. 30க்கும் அதிகமான ஐஏஎஸ் அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்காங்க. 70க்கும் அதிகமான ஐபிஎஸ் அதிகாரிகள் எஸ்பி லெவல்ல இருந்து டிஐஜி, ஐஜி, டிஜிபி வரைக்கும் எல்லாருமே மாற்றப்பட்டிருக்கிறாங்க. தெரியல இன்னும் என்னென்ன சுவாரஸ்யங்கள் திருப்பங்கள் இந்த 2025 முடியறதுக்குள்ள நடக்க போதோ. பட் இருந்தாலும் எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு சூழலை உருவாக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இந்த ஆண்டை வந்து நம்ம ரொம்ப வெற்றிகரமாக முடிச்சு வந்திருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். இதே மாதிரி அடுத்த ஆண்டும் வந்து கண்டிப்பாக மக்களுக்கும் ஒரு நல்லது செய்கிற ஒரு ஆட்சியாக நமது ஆட்சி இருக்கணும் அப்படின்னு மக்களோட எதிர்பார்ப்பாகவே இருக்கு. இதே மாதிரி வேற ஒரு நிகழ்ச்சியில் நாம் இதே மாதிரி அரசியல் குறித்த சில நிகழ்வுகளை நகர்வுகளை அலசலாக நாம் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நண்பன் டிவிகே. வணக்கம். நன்றி.